வணக்கம் நண்பர்களே. பொதுவாக ஃபிலாசபி அப்படின்னு, அதுவும் இந்தியன் ஃபிலாசபின்னு சொன்னாக்க பெரும்பாலும் வடமொழி சார்ந்த தத்துவ மரபுகள் தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். தமிழ் மெய்யியல் மரபை கட்டியமைக்க நிறைய வேலைகள் நடந்திருக்கு. ஆனாலும் நமக்கு இந்த வட மெய்யியல் சார்ந்த நூல்கள் தான் ஆதாரங்களாக வைத்து விவாதிக்கப்படுகின்றன. எனக்கு கூட ஒரு வருத்தம் இருந்தது. நம்ம தமிழில் ஒரு கட்டுமானம் உள்ள மெய்யியல் மரபு இல்லையே என்று கூட நான் கருதினேன். பிறகுதான் எனக்கு புரிந்தது அது என்னுடைய அறிவின் போதாமை என்று. ஏனென்றால் தமிழுக்குள்ள நிறைய புதஞ்சு கிடக்குது. அதை கொஞ்சம் பேர் வெளியில் எடுத்துகிட்டு கொடுக்குறாங்க. பேராசிரியர் நெடுஞ்செழியன் அவர்கள் ஆசீவகத்தை முன்வைத்து நிறைய விளக்கங்களை கொடுத்துருப்பார். அந்த மாதிரி குணா என்பவர் கூட நிறைய தமிழ் மரபு சார்ந்து நிறைய நூல்கள் எழுதியிருக்கார். அந்த வரிசையில் தான் கணியன் பாலன் தொடர்ந்து இம்மாதிரி ஆழ்ந்த ஆய்வு கொண்ட நூல்களை கொடுத்து வருகிறார். குறிப்பாக தமிழருடைய பண்பாடு குறித்தும் மெய்யியல் குறித்தும் அவர் படைப்புகள் மிக முக்கியமானதாக நான் கருதுகிறேன். அவர் ஒரு சமீபத்தில் எழுதின ஒரு புத்தகம் தான் தொல்கபிலர், தமிழ் அறிவு மரபின் தந்தை அப்படின்ற நூலாகும். இந்த நூல் தான் அது, தமிழ் அறிவு மரபின் தந்தை. இந்த நூலில் இருக்கக்கூடிய சில அம்சங்களை மட்டும் ஒரு அறிமுகமாக இந்த காணொளியில் வைக்கிறோம். இந்த நூலுடைய அடிப்படையான ஒரு விஷயம் என்னவென்றால், கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னால், பொது ஆண்டிற்கு முன்னால் 7ஆம் நூற்றாண்டிலே பிறந்தவர் தான் தொல்கபிலர் என்பவர். இந்த கபிலர்னு சொன்னால் இன்னும் பிரச்சனை இருக்குது. ஒரு 3-4 கபிலர்களை அங்கங்கே குறிப்பிடுறாங்க. இவர் ஆதி கபிலர், தொல்கபிலர். புறநானூறிலே இவரை பற்றி பாடப்பட்டிருக்கிறது. அதுதான் ஆதாரம். இவர் உருவாக்கிய கவிதைகள், பாடல்கள் இருக்கட்டும் ஒரு புறம், உருவாக்கிய மெய்யியல் கோட்பாட்டிற்கு பெயர் எண்ணியம் என்று பெயர். இந்த எண்ணியம் தான் சாங்கியம் என்று பின்னால் உருமாற்றம் கொள்ளுகிறது. தமிழர்களுடைய தத்துவத்தினுடைய ஆதார ஸ்ருதியாக இந்த எண்ணியத்தை கணியன் பாலன் முன்வைக்கிறார். எண்ணியம் என்றால் எண்கள் சார்ந்தது. அப்பவே அவர் சொல்லியிருக்கிறார். அது என்ன எண்ணியம் அப்படின்னு பார்த்தா, ஒட்டுமொத்த இந்த அண்டத்தையும் மனிதனுக்கும் அண்டத்துக்கும் உள்ள உறவையும் விளக்குகின்ற மெய்யியல் என்பது 24, இந்த எண் ரொம்ப முக்கியமானதாக இருக்குது, 24 அம்சங்களுக்குள் அடங்கிவிடும். 24 கேட்டகரிஸ் தான். ஆனால் சாங்கியம் என்று சொல்லக்கூடிய வடமொழி சார்ந்த அந்த சாங்கியால் 25 இருக்கிறது. 24, 25 என்னன்றதை நம்ம பின்னால் பார்ப்போம். தொல்கபிலரை பற்றி நிறைய குறிப்புகள் காணப்படுவதாக கணியன் பாலன் தெரிவிக்கிறார். புறநானூறு 166 ஆவூர் மூலங்கிழார் என்பவர் இவரை பற்றி குறிப்பிடும் பொழுது முது முதல்வன் என்று சொல்லுகிறார். அவர் எழுதிய நூலுக்கு முதுநூல் என்ற பெயரும் கொடுக்கின்றார். இது புறநானூறில் இருக்குது. சித்திர பத்ரகிரி என்றவர் ஆதி கபிலர் என்று குறிப்பிடுவதாக தெரிகிறது. இன்னும் சொல்லப்போனாக்க இந்த பாகவத புராணத்தில் இறைவனுடைய அவதாரமாகவே கபிலரை கண்டதாக சொல்லப்படுகிறது. ஒவ்வொருத்தர் ஒரு நிலையை வச்சு அவரை பெருமைப்படுத்தியிருக்கிறாங்க. இவர் எழுதிய எண்ணியம் என்பது உபநிடத காலங்களுக்கு முற்பட்டது என்கிறார்கள். 800 BC உபநிடத காலங்களுக்கு முற்பட்டது. இவர் புத்தருக்கு முற்பட்டவர்
என்பதையும் அவர் குறிப்பிடுகிறார். புறநானூறு 193 அதில் பார்த்தோன்னாக்கா பூதவாதம் உலகாயவாதம், இந்த பூதவாதம் லோகாயதம் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறார். லோகாயுதம் 5 பூதங்களை 4 தான் சொல்லுது. தமிழ்நாட்டில் 5ஆவதாக ஒரு பூதம் இருக்குதுன்னு குறிப்பிடுறாரு. அதை நரிவேரூர் தலையர் அப்படின்றவர் பூதவாதத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணி எழுதியிருக்காரு. கணாதர் கேள்விப்பட்டிருப்போம், வைசேஷிகம், அது தமிழில் சிறப்பியம்னு சொல்கிறார். வைசேடிகத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ண கணாதார் கூட ஒரு தமிழர் தான் அப்படின்னு இவர் முன்வைக்கிறார். பூதவாதமும் தமிழர் தான், வைசேடிகமும் அதாவது சிறப்பியமும் தமிழர் தான், சாங்கியம் என்று சொல்லக்கூடிய எண்ணியமும் தமிழர் தான் உருவாக்கி இருக்கிறார்கள் அப்படின்ற புறநானூற்று பாடல்களை கொண்டு இவர் விளக்குகிறார். நியாயவாதத்தை உருவாக்கியவர் கௌதமனார்னு சொல்லுவாங்க. அது குறித்தும் புறம் 366வது பாடலில் குறிப்பு காணப்படுகிறது. அவரும் தமிழர் தான் அப்படின்னு அவர் சொல்கிறார். இதனால் பூரணகாயபர் இந்த மாதிரி தற்செயல்வாதம்னு சொல்லக்கூடியதை உருவாக்கிய பூரணகாயபர், ஆசீவக அறிவு ஜீவிகள், ஞானிகள், இதெல்லாம் குறிப்பிட்டு இவ்வளவு பேரும் தமிழ்நாட்டிலிருந்து மெய்யியலுக்கு பங்களிப்பு செய்திருக்கிறார்கள் அப்படின்னு அவர் விளக்குகிறார். இது ரொம்ப ஒரு அதிர்ச்சியான தகவல் தான். இதை ஒத்துக்கிட்டோன்னாக்க இந்திய மெய்யியல் மொத்தத்தையுமே தமிழ்நாட்டில் இருந்தால் உருவாக்கி இருக்கிறாங்கன்ற மாதிரி ஆகிடும். அப்படி தான் இவர் அதை வைக்கிறார். இங்கே மட்டும் அப்படி உருவாச்சுன்றதுக்கான ஒரு சமூக பண்பாட்டு அரசியல் பின்னணியையும் விளக்கிறார். சிட்டி ஸ்டேட்ஸ் சொல்லுவாங்க, நகர அரசுகள் ஃபார்ம் பண்ண காலகட்டம் அது. நகர அரசுகள் தோன்றிய பொழுது வணிகம் போன்றவைகள்லாம் செழிக்க தொடங்கின. தமிழ்நாட்டில் நகர அரசுகள் தோன்றின. இரும்பும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. இரும்பு கண்டுபிடிக்கிறதுன்றது சும்மா தோண்டி எடுக்கிற விஷயம் இல்லை. அதை 3000 டிகிரி செல்சியஸோ சொல்கிறாங்க, எனக்கு தெரியல. மிக சூடில் உருக்கணும். அதுக்கெல்லாம் பாத்திரம் வேணும், அதுக்கான டெக்னாலஜி வேணும். அந்த அளவுக்கு அறிவு கொண்ட சமுதாயமாக தமிழ் சமுதாயம் இருந்திருக்கிறது என்பதையும் சுட்டி காட்டுகிறார். தமிழ்நாட்டிலிருந்து நிறைய இந்த வாசனை திரவியங்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டு மேலை நாடுகளுக்கு கப்பல் மூலமாக வணிகம் செய்திருக்கிறார்கள் என்பதும் கூட அந்த சந்தர்ப்பத்தில் நடந்திருக்கிறது. அங்கே இருக்கிறவங்க இங்கே வந்துட்டு போயிருக்கிறாங்க. அந்த வகையில் நமக்கு பித்தாகோரஸ் இங்கே வந்திருக்கிறார் என்ற தகவலையும் ஆதாரபூர்வமாக தெரிவிக்கின்றார். பித்தாகோரஸ் தமிழ்நாட்டுக்கு அவர் முக்கோணத்துக்கான அந்த தீரம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த தீரத்தை கூட இங்கிருந்தால் பெற்றுக்கொண்டார். எண்ணியத்திலிருந்து பெற்றுக்கொண்டார். எண்ணியம் தன்னுடைய அந்த கூறுகளை புரிந்த பொழுது, அதனுடைய அந்த தர்க்க வடிவமைப்புகளை தெரிந்து கொண்ட பொழுது அதை வைத்து கொண்டு தான் அவர் உண்டாக்கினார். இன்னும் கூட ஒருபடி மேலே போய் இவர் சொல்கிறார், அரக்கோணம் என்ற இடத்தில் தான் இவர் முக்கோணத்திற்கான விதிமுறைகளையே உருவாக்கினார். இதை ஏதோ கணியன் பாலன் அவர்கள் பேசிடல, மேற்கத்திய ஆசிரியர்களுடைய நூல்களை அவர் தெரிவிக்கிறார். நானும் அந்த நூல்களை வெரிஃபை பண்ணி பார்த்தேன். சில ஆசிரியர்கள் அவர் இங்கு சென்றதற்கான, பித்தாகோரஸ் சென்றதற்கான ஆதாரங்கள் இருக்கின்றன என்று சொல்லுகிறார்கள். ஆனால் எக்ஸாக்டாக அரக்கோணம் அப்படின்னு சொன்ன மாதிரி தெரியலன்னு நான் நினைக்கிறேன். இருக்கட்டும், அது மொத்தத்தில் இங்கே இங்கே இருக்கக்கூடிய அறிவுகளை எடுத்து சென்றிருக்கிற விஷயம். இது சாங்கிய காரிகா அப்படின்ற நூல்லாம் இருக்குது, இன்றைக்கி அதெல்லாம் இருக்குது. அந்த நூல்கள் வடமொழி நூல்கள் இருக்குது, தமிழ் எழுதலாம் அழிக்கப்பட்டு விட்டன அப்படின்ட்டார். தமிழுக்கும் வடமொழிக்கும் ஒரு பாயிண்டில் வித்தியாசம் இருக்குது. இங்கே 24 கேட்டகரிஸ், அங்கே 25 தான் கடவுள். அதை சேர்த்தாங்க அவங்க. அதோட சேர்த்தவுடனே அது ஒட்டுமொத்த தன்மை, பொருள் முதல்வாத தன்மையே அழிந்து விடுகிறது. நம்ம இப்போ சொன்னோம் பாருங்கள், பூதவாதம், லோகாயவாதம், சிறப்பியம்,
எல்லாமே வந்து பொருள் முதல்வாத கோட்பாட்டின் அடிப்படையில் தான் உண்டாக்கப்பட்டிருக்கின்றன தமிழகத்திலிருந்து என்பதுதான் கணியன் பாலன் அவர்கள் முன்வைக்கும் ஒரு கோட்பாடாகும். அப்போ தமிழ்நாடுன்றது வந்து எப்படி இருந்திருக்கிறாங்க, இதன் பொருள் முதல்வாத கோட்பாட்டின் அடிப்படையில் மையியலை வந்து அது விளக்கி இருக்கிறது. ஆனால் வடநாட்டிலிருந்து இது கற்றுக்கொள்வதற்காக இங்கே வந்திருக்கிறாங்கன்றார். நிறைய பேர் இங்கே வந்து கற்றுக்கிட்டாங்கன்றார். இங்கே வந்து கற்றுக்கிட்டு அவங்க அதில் கொஞ்சம் அடிஷ்னலாக கரெக்ஷன் பண்ணிட்டாங்க, அதை கொஞ்சம் திரிபு செய்து விட்டார்கள் அப்படின்னு கருத்து தெரிவிக்கிறார்கள். இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இன்னும் பலத்த ஆராய்ச்சிக்கு உட்படுத்த வேண்டிய ஒரு கருப்பொருள் இது. ஏன்னா இதை நான் கூட ஃபிலாசபி ப்ரொஃபஸர்ஸ் கிட்ட சில பேர்கிட்ட கேட்டேன், கபிலர் வந்து எந்த நாடுன்னு கேட்டேன். அதெல்லாம் வடநாடுன்ட்டாங்க எல்லாரும். தமிழ்லேருந்து ஒரு புக்குடியா இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வருது. ஆனால் அதுக்கு ஆதாரமாக புறநானூறு போன்ற சில நூல்களிலிருந்து வரிகளை எடுத்து அவர் காமிக்கிறார். இன்னொரு விஷயமும் சொல்கிறார், பின்னால் வந்த சங்கரர் வந்து நம்முடைய எதிரியே சாங்கியம் தான் சொல்கிறார், சாங்கிய மல்லன் என்றார். தத்துவார்த்தமாக சங்கரர் சொல்கிறார், இந்த வேதாந்தத்துக்கு எதிரியே வந்து சாங்கியம்தான். அவரும் சரி, பின்னால் வந்த ராமானுஜர், மத்தூர் இவங்கெல்லாம் சாங்கியத்துக்கு எதிரான விஷயங்களை தான் முன்வைக்கிறாங்க. சரி, சாங்கிய கோட்பாடுகள் என்ன என்று எப்படி நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள்னு பார்த்தாக்க, இந்த வேதாந்தம் எழுதியிருக்காங்க இல்லையா சங்கரர்லாம், அவங்க பூர்வபக்ஷத்தை கொடுக்குறாங்க. ஒரு முதல்ல வந்து வச்சு எழுதுகிறாங்க, அவங்க மறுக்கிறாங்க. இதுக்கு முன்னால் இருந்த தத்துவத்தை மறுப்பது என்பது இந்திய மையியலுடைய மரபு. அப்படி மறுக்கும் பொழுது இந்த சாங்கியத்தில் என்ன மாதிரியான கோட்பாடுகள் இருந்தன என்பதை குறிப்பிட்டு அவற்றை வந்து லாஜிக்கலாக டிஸ்கஸ் பண்ணி மறுக்கிறாங்க. அப்போ அவங்க மறுத்த அந்த விஷயத்துல தான் எடுத்து இவங்க வந்து கொண்டு போகிறாங்க. சொல்லப்போனால் சமணம், பௌத்தம்லாம் கூட ஒரு மாதிரி சாங்கிய மரபிற்கு புறநானது தான், அதை போய் நம்ம சப்போர்ட் பண்ணக்கூடாதுன்ற மாதிரிலாம் எழுதியிருக்காரு. கணியன் பாலனின் தொல்கபிலர் என்னும் அந்த நூல் தமிழ் மெய்யியல் மரபு என்பது பொருள் முதல்வாதம் சார்ந்தது தான் என்பதை நிரூபிப்பதற்காக மட்டுமே எழுதப்பட்டதாக தெரிகிறது. அதாவது ஐம்பூதங்களை வந்து இங்கே தொல்காப்பியத்தில் சொல்லியிருக்கிறாங்க. உலகம் எதால் உருவாக்கப்பட்டதுன்னு, நிலம், நீர், தீ, வழி, விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம்தான் உலகம். நிலம், நீர், தீ, வழி, விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம். இந்த ஐந்து பூதங்களின் அடிப்படையில் தான் உலகம் வந்து உண்டாகி இருக்கிறது என்பதை தொல்காப்பியம் கூறியிருக்கிறது. அப்படின்னா எப்படி ஒரு அறிவியல் பூர்வமான சிந்தனை அந்த நாளிலே, அதுவும் ரொம்ப ஷார்ப்பாக சூத்திர கணக்கில் எழுதியிருக்கிறாங்க. எண்ணிய கோட்பாடு என்பது ஒரு மெட்டாஃபிசிக்ஸ் அல்ல, அது அறிவியல் பண்போடும் சேர்ந்திருக்கிறது. அறிவியல் தன்மையோடு போகும்போது அது வந்து பரிணாம கோட்பாட்டையும் வந்து தன்னுள்ளே வந்து அடக்கி வைத்திருக்கிறதுன்னு சொல்கிறார். ஆக்சுவலி பிரேம்நாத் பசாசுன்னு ஒரு ஆய்வாளர், நிறைய பேர் நண்பருக்கு தெரிஞ்சிருக்கலாம், அவர் எழுதி இந்த புத்தகம் வந்து இந்திய வரலாற்றில் பகவத்கீதை புக் எழுதியிருக்கார். பிரேம்நாத் பசாசு விடியல் பதிப்பகம் போட்டாங்க அந்த காலத்தில், அதை கே சுப்பிரமணியம் தமிழாக்கம் செய்திருக்கிறார். ரொம்ப ரொம்ப கடுமையான வாதங்கள், குற்றச்சாட்டுகள் வைக்கிற ஒரு புத்தகம் அது. அதில் சாங்கியம் குறித்து நிறைய கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. அதை ஆதாரமாக கொண்டு கணியன் பாலன் சில விளக்கங்களை கொடுக்கிறார். இந்த பிரேம்நாத் பசாசு என்ன சொல்கிறாருனாக்க, அவர் கனாதரை வந்து நமக்கு தெரியும், விசேஷ வைசேரிகர் கனாதம் வந்து அவரும் கூட வந்து ஒரு பொருள் முதல்வாதி தான்றார். அதே போல் சாங்கியமாக இருக்கட்டும், வைசேடிகமாக இருக்கட்டும், வேத கடவுள்களை மறுத்தார்கள். அதுதான் அதை கோட் பண்ணுறார் இவர். வேத கடவுள்களை நிராகரித்தார்கள், சடங்குகளை நிராகரித்தார்கள், பிரமாணங்களை நிராகரித்தார்கள். யார்? இந்த பள்ளிக்கூடங்களை சேர்ந்தவங்கள. அப்போது அந்த அளவுக்கு வந்து அதே சமயத்தில் பிரபஞ்ச ஆற்றலை மாற்றுதலும் அழித்தலும், ஆற்றலை மாற்றுவது, அழித்தல், திரட்டல் ஆகியவை வந்து ஒரு அறிவியல் அடிப்படையில் நடக்குதுன்றாங்க. இந்த சேஞ்ச் நடக்குது பாருங்கள், அதெல்லாம் வந்து ஒரு அறிவியல் அடிப்படையில் நடக்குதுன்றாங்க.
ஒரு பிரசாத் என்ன சொல்கிறாரு, அந்த காலத்தில் அசுரர்கள்னு சொல்லப்பட்டவர்களுக்கு வந்து இந்த எண்ணியம் கற்பிக்கப்பட்டிருக்குதுன்னு சொல்கிறார். போதாயனம் என்ற நூலை வந்து கபிலர் எழுதியிருக்கிறார் சொல்கிறார். அவருடைய கடைசி காலத்தில் கல்கத்தாவில் இருந்தால் சொல்கிறார். அவர் எனக்கு தெரிஞ்ச தமிழர் என்பதற்கான அத்தாட்சிகளை அவர் கொடுக்கல. அங்கே தான் வந்து நம்ம கணியன் பாலன் அவர்கள் வந்து முன்னால் நிற்கிறார். அப்போது ஒரு காரண காரியத்தோடு தான் வந்து ஒரு இயக்கம் நடக்குது. காரண காரியம் இல்லாமல் எந்த இயக்கமும் நடப்பதில்லை. இதுதான் எண்ணியத்துடைய பேசிக்கான ஃபிலாசபியாகவும் இருக்குது, சயின்ஸாகவும் இருக்குது. இப்போ உலகம் வந்து தானே தோன்றியது, அது தானே தோன்றிச்சு. அது மேலே அதுக்கு ஏதோ அந்த தோற்றத்துக்கு வந்து மேலே உலகத்தில் யாரோ ஒரு காரணக்கர்த்தா இருக்கிறார் என்பதை ஏற்றுக்கொள்ளவில்லை சாங்கியம். இது தமிழ் எண்ணியம் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதை சில பாடல்கள் மூலமாக இவர் தெரிவிக்கின்றார். பொதுவாக மெய்யியல் என்பது இந்த பிரபஞ்சம், மனிதன், உலகம் இதை பற்றிய ரொம்ப ஒரு ஆச்சரியத்திற்கான பதில் தேடும் முயற்சியாக தான் இருக்குது. அதில் ஒரு அறிவியல் பூர்வமான பதிலை கொடுக்கணும்னு முயற்சி செய்த தத்துவ பிரிவுகள் இருக்குது. அந்த வகையில் தான் நம்ம கபிலருடைய சாங்கியம் என்று சொல்லக்கூடிய எண்ணியத்தையும் வைக்கலாம். இது நிறைய முன்னாலே பேசியிருக்காங்க நிறைய பேர். இதில் ஒரு முக்கியமான விஷயம், எவல்யூஷனில் வந்து ஒன்லி ஃபார்வேர்டு தான். மாறுதல் என்பது வந்து அடுத்தடுத்து முன்னுக்கு போகுது, திருப்பி வந்து பேக்வேர்டு போகிறதில்ல. மனிதன் வந்து குரங்குத்தன்மை கொண்டவனாக மாறி விடுவான் என்ற தத்துவம் அல்லங்க. அது இல்லாமல் தான் அதை வந்து மேலே அந்த படைப்பானது அப்படித்தான் இருக்கிறதுன்னு கபிலர் சொல்லுகிறார். அதே மாதிரி இந்த இல்லாத ஒன்றிலிருந்து எதுவும் வராது, சூன்யம் ஒன்றுமே இல்லைன்னா அதுலேருந்து எதுவும் வராது அப்படின்ற ஒரு ஃபிலாசபியும் கபிலர் வந்து முன்வைக்கிறதாக சொல்லியிருக்கிறார். இப்போ இதுதான் வந்து பொருள்முதல்வாதத்தினுடைய அடிப்படை. அதை விளக்குவதற்காகத்தான் வந்து ஒரு 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 இன்னொரு ஆர்கியூமெண்ட் சத்காரியவாதம்னு சொல்லுவாங்க. ஒரு விதைக்குள்ளே தான் அது விருட்சம் ஒளிந்திருக்கிறது. வினையினுடைய பயன் வந்து வினையிலேயே உள்ளது. ஒரு எஃபெக்ட் வந்து காசுக்குள்ளேயே இருக்குது அப்படின்ற விஷயம்தான் இங்கே. இந்த மாதிரி சத்காரியவாத கோட்பாடைத்தான் வந்து இவர்கள் அங்கீகரித்திருக்கிறார்கள். அப்படி சொல்லும்பொழுது ஒரு 24 காம்போனன்ட்ஸ் சேர்ந்து தான் இந்த உலகம் உண்டாயிருக்குது, இந்த மனிதன் உண்டாயிருக்கிறான். அந்த 24 கூறுகள் என்னன்னு பார்த்தாக்க 25ஆவதாக புருஷன்னு ஒன்று சேர்க்கிறாங்க. வடநாட்டு தத்துவ அறிஞர்கள் வந்து புருஷன் அப்படின்ற ஒரு கேரக்டரையும் சேர்க்குறாங்க. அந்த புருஷனை பற்றி பார்ப்போம். பிரகிருதின்றது ஒரு மெட்டீரியல் ஃபோர்ஸ், அது புருஷானது நான் மெட்டீரியல் ஃபோர்ஸ். இந்த 24 கூறுகள் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க, ஒன்று வந்து அறிவு பலன்கள், பேசுதல், புரிந்து கொள்ளுதல், நகருதல், வெளியேற்றுதல், மறு உற்பத்தி ஆகியன. இது ஒரு 5 ஆச்சுங்களா. அடுத்து ஒரு 5 காக்னிட்டிவ்ஸ், அதான் பொறி பலன்கள், உணர்தல், சுவைத்தல், முகர்தல், கேட்டல், பார்த்தல். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னாக்க 5 ஆப்ஜெக்ட்ஸ் ஆஃப் சென்சஸ், புலனறிகள், அது பொறிகள்னு சொல்கிறோம். அது என்னன்னாக்க தோல், வாய், மூக்கு, காது, கண் ஆகிய ஞானேந்திரியங்கள். இதெல்லாம் ஞானேந்திரியங்கள்னு சொல்கிறாங்க. அப்புறம் மனசு, மனம்ன்றது மூளையினுடைய செயல்பாடு கூட வச்சுக்கலாம். நம்ம எண்ணியம் பொறுத்த வரைக்கும் மூளையின் அறிவு செயல்பாட்டைத்தான் மனம் என்று சொல்லுவதாக அவர் சொல்லுகிறார். அடுத்து ஆதி மூலப்பொருளும் அதன் பகுதிகளும், பிரகிருதி. அந்த பிரகிருதின்றது தான் வந்து பேசிக்ஸ் இல்லை. அதுக்கடுத்து ஐம்பூதங்கள். ஐம்பூதங்கள் தான் நமக்கு தெரியும், மண், நீர், தீ, காற்று, வெளி. 23வது புத்தி, அந்த ஆதி மூலப்பொருளுடைய அறிவு, அதுதான் பிரபஞ்ச அறிவுன்னு கூட எடுத்துக்கலாம். மகத் ஆர் யூனிவர்சல் இன்டெலிஜென்ஸ் என்ற வார்த்தையில் அது சொல்கிறாங்க. அடுத்து ஃபைனலாக இருக்கிறது வந்து சுயம், சுயம் அல்லது அகங்கார், அதாவது தான் என்ற உணர்வு, தன்னுணர்வு. சாந்தம், ராட்சசம், மந்தம், அதாவது சத்துவ, ரஜஸ், தமஸ் என்றாங்க. சத்துவ, ரஜஸ், தமஸ்ன்றது 3 குணங்களை தான் வந்து தமிழில் வந்து சாந்தம், ராட்சசம்னு சொல்லியிருக்காரு, மந்தம்னு சொல்கிறார். ஆக இந்த 3ஐ கொண்டுள்ள ஆதி மூலப்பொருளுடைய அகங்காரம், ஈகோ. அகங்காரம் என்பதற்கு நம்ம சுயம் என்ற வார்த்தையை பயன்படுத்தலாம். ஆக 24 கூறுகளை வந்து தன்னடத்தை கொண்டது தான் இந்த பிரபஞ்சம்ன்றது. அவ்வளோதான்.
இது உள்ள தான் ஆப்ரேட் ஆகுது. ஆனால் இதை என்ன பண்ணியிருக்கிறாங்க, 25ஆவதாக புருஷன் என்ற ஒரு காம்பனண்ட்டை சேர்க்குறாங்க. பின்னால் ஈஸ்வர கிருஷ்ணன் என்பவர் வந்து சாங்கிய காரிகான் நூல் எழுதுகிறார். அந்த நூல் இம்மாதிரியான அதில் தான் வந்து புருஷனை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க 25ஆவது காம்பனண்ட்டாக. இந்த புருஷன் என்பது என்னன்னு கேட்டாக்கா, அது விட்னஸ் தான், அது செயல்பாடெலாம் ஈடுபடாது. அதுதான் இறைத்தன்மை கொண்ட ஒரு அப்சர்வர், உண்மையிலேருந்து பார்த்துக்கிறது. புருஷனை உள்ளே வந்துருச்சுனாக்க முழுக்க முழுக்க ஆன்மீகத்தன்மை கொண்ட ஒரு அருள் முதல் கோட்பாடாக இது மாறிவிடுகிறது. பொருள் முதல்வாதத்துலேருந்து இதை மாற்றுறாங்க அவங்க. இந்த ஒரே ஒரு காம்பனண்ட்டை போட்டு மாற்றிட்டாங்க. இந்த புருஷன் வந்து வினையெல்லாம் ஆற்ற மாட்டார், சும்மா இருப்பார். கௌடபாதர் பின்னால் வராரு, அவர் எழுதுகிற நூல்லையும் எழுதுகிறாரு. அனுருத்தர்னு ஒருத்தர் வராரு, அது வந்து 15ஆம் நூற்றாண்டு என்று குறிப்பிடுகிறார். அனுருத்தர் இருக்கார்ல, அதுதான் அவர் எழுதிய பிரவசன பாஷ்யம்ன்ற நூலில் இந்த மாதிரியான புருஷனை ரொம்ப தூக்கி பிடிச்சி எழுதியிருக்கிறாங்கன்னு சொல்கிறார். இதை தவிர பிரம்மசூத்திரத்தில் கிட்டத்தட்ட 555 சூத்திரங்களில் 60 சூத்திரங்கள் வந்து சாங்கியத்துக்கு எதிராக எழுதப்பட்டிருக்கின்றன அப்படின்னு சொல்கிறார். மேல்நாட்டு அறிஞர்கள் சிம்மர் போன்றவர்கள்லாம் வந்து இது வேத பாரம்பரியமே அல்ல, வேதத்துக்கு எதிரான பாரம்பரியம் என்பதையும் சொல்லியிருப்பதையும் வந்து ஒரு நான் பிராமணிக்கல் ட்ரெடிஷன் எதுன்றதையும் கோட் பண்ணுறாங்க. இந்த 24 காம்பனன்ட்ஸ் தவிர 25ஆவது நம்ம புருஷான்னு சொன்னோம், 24 பிரகிருதி வருதுன்னு சொன்னோம். ஆனால் கபிலரை பற்றி சொல்லும்போது கணியன் பாலன் என்ன சொல்கிறாருனாக்கா, தமிழ் பரப்பில் வந்து இந்த பிரகிருதின்றது இன்க்ளூட் பண்ணல. அதாவது மூல எண்ணியத்தில், ஆதி மூல எண்ணியத்தில் வந்து பிரகிருதிக்கு இடம் கிடையாது. அதை பின்னால் தான் வந்து வடமொழியில் இந்த பிரகிருதின்ற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறார். நிறைய மாறுதலுக்கு உள்ளாகும் இல்லையா? அப்படி அந்த பிரகிருதின்ற வார்த்தையை எங்கேருந்து எடுத்திருப்பாங்கனாக்கா, ரொம்ப நல்ல ஒரு ஃபைண்டிங் இது. தாந்திரிகத்திலிருந்து எடுத்திருக்கக்கூடும்ன்றாரு. தாந்திரிகவாதத்தை பற்றி தேவி பிரசா சட்டோபாத்யாயா மிக அருமையாக விளக்கியிருக்கிறார். அதாவது தொல் மரபு குடிகளிலிருந்து எடுக்கப்பட்டது தான் தாந்திரிகம், அது வேதங்களிலிருந்து எடுக்கப்பட்டதல்ல. தொழில் மரபு குடிகள் சில நம்பிக்கையின் அடிப்படையில் செய்யக்கூடிய குறியீடுகள் சார்ந்த சடங்கு நிகழ்வுகள். அதில் வந்து பிரகிருதி அப்படின்னு சொன்னாக்க அது பெண்ணை குறிக்கும், பெண் சக்தியை குறிக்கும். இன்னும் சொல்ல போனால் தொல் பழங்கால மரபில் வந்து பெண்ணைத்தான் வந்து கடவுளாக பூஜித்திருக்கிறார்கள். ஸோ ஒரு பெண் சக்தியை வச்சு தான் வந்து இதை விளக்குறாங்க பிரகிருதியில். இதை இன்னும் சொல்லப்போனால் இந்த பெண்ணு மட்டுமே ஒரு 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 இதை உற்பத்தி செய்ய முடியாது, ஆண் தேவைன்றதுனால தான் புருஷா என்ற ஒரு சக்தியை வந்து உருவாக்குறாங்க. ஸோ பிரகிருதியும் புருஷனும் இணைந்து தான் வந்து உலகை தோற்றுவித்தன, பொருள்களை தோற்றுவித்தன என்ற ஒரு தத்துவத்தை அவங்க உருவாக்குறாங்க, பின்னால் உருவாக்குறாங்க. ஆனால் அப்போ ஆதி காலத்தில் அப்படி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த எண்ணியம் என்பது வந்து இன்னும் சொல்லப்போனால் தொல்காப்பியர் தன்னுடைய இலக்கணத்தை எழுதுவதற்கே எண்ணியம் தான் அடிப்படைன்றார். தொல்காப்பியம் உருவாவதற்கு அடிப்படையாகவே அது இருந்திருக்கின்றார். கார்பே அப்படின்ற சொல்கிறாரு, கடவுளுக்கு அந்த அந்த இதில் சாங்கியால இடமே இல்லைன்றார், கடவுள்லாம் அவங்க மைண்ட்லேயே வச்சிடலன்றார் கார்பே சொல்கிறார். ஆல்பர்ட் பெர்க்குன்னு ஒருத்தர் இருக்கார், அவருடைய புக்கிலேருந்து கோட் பண்ணுறாரு, பித்தாகோரஸ் வந்து இங்கே வந்து எண்ணியம் கட்டாரு. அது மட்டும் இல்லை, தமிழ் பாணர்களிடமிருந்து இசை சம்பந்தமான கணக்கெல்லாம் தெரிஞ்சுட்டு போனார், இந்த பிச் செட்டிங்லாம் அங்கே தான் கற்றுக்கிட்டாரு அப்படின்னு அவர் எழுதியிருக்கார் புக்கில். அப்போ நமக்கு ரொம்ப ஒரு ஆச்சரியமாகவும் இதுவாக இருக்குது. ஆக்சுவலி இல்லைன்னா ஒன்றும் ஆச்சரியப்படக்கூட ஒன்றும் இல்லை. என்ன கேட்டாக்க கேரளாவிலேருந்து சங்கரர், தமிழ்நாட்டிலேருந்து ராமானுஜர், மருத்துவர் வராரு, எல்லாமே தென்னகத்தை சேர்ந்தவங்க தான். அது 3 நாடுகளுமே தமிழகத்தின் பரப்பில் இருந்தவை தான். இப்படி ஒரு வேதாந்திகள் 3 பேர் நம்ம தமிழ் பரப்பில் இருக்கும்பொழுது இவர்களும் இங்கே தான் இருந்த கபிலர் ஏன் இருந்திருக்கக்கூடாத ஒரு நம்ம மரபு சார்ந்த கேள்வி கூட கேட்கல நம்ம. இப்போ இது வந்து ஆதாரபூர்வமாக கபிலர் தமிழர் தானா என்று நிரூபிப்பதற்கு இன்னும் சில தரவுகள் தேவைப்படலாம் என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஆனால் சாங்கியம் என்பது வந்து மாற்றப்பட்டு விட்டது என்பது வந்து ஆய்வாளர்கள் நிரூபித்திருக்கிறார்கள். ஆக தமிழ் மரபில் பார்த்தோம்னா இவ்வளவு ஆழமாக யோசிச்சிருக்கிறாங்க. 24 காம்பனன்ட்ஸு,
இந்திய தத்துவ மெய்யியல் பரப்பில் தமிழ் மெய்யியல் என்பதை வந்து நாம் மீட்டுருவாக்கம் செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறத இந்த புத்தகம் சொல்லுது. கணியன் பாலன் அவர்கள் வந்து 15 சாப்டர்ஸ் எழுதியிருக்காரு இந்த புத்தகத்தில். அதில் தமிழ் மரபிலே புருடன்னா அந்த புருஷான்ற கான்செப்டை பற்றியும், சதக சம்ஹிதையும் எண்ணியமும்ன்றதை பற்றியும், பண்டைய வட இந்திய சிந்தனையும் பழைய தமிழகமும், பண்டைய வட இந்திய சிந்தனையும் பழந்தமிழகமும் என்றெல்லாம் எழுதியிருக்காரு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான அனாலிசிஸ்லாம் பண்ணியிருக்கிறாருங்க. இதில் முக்கியமானது எண்ணியமும் ஆசீவகமும்னு ஒரு கட்டுரை எழுதியிருக்காரு. அந்த எண்ணியமும் ஆசீவகமும்ல வந்து என்னன்னாக்க, ஆசீவகமும் எண்ணியம் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான விஷயந்தான். ஆசீவகர்கள் வந்து எண்ணியத்தை தான் வந்து கடைபிடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். மர்கலி கோசலரை பற்றி சொல்லும்பொழுது அவர் கொள்கையை வந்து இந்த எண்ணியத்தினுடைய இருப்பு தத்துவத்திலிருந்து தான் உருவாக்கியிருக்கணும் அப்படின்னு கொண்டு வர்றார். நம்ம மர்கலி கோசலர் பற்றி ஏற்கனவே பேசியிருக்கிறோம் ஆசீவகம் குறித்து. அதே போல் பக்குடிகை நன்கணியார் குறித்து நாம் பேசியிருக்கிறோம். அவர் வந்து இந்த எண்ணியத்திற்கான ஒரு சங்கத்தையே உருவாக்கிட்டாராம். ஒரு சங்கத்தை உருவாக்கி இது பரப்புரை மேற்கொண்டிருக்கிறார் அப்படின்னு அவர் சொல்கிறார். அது பொதுவாக வந்து வேத மறுப்பு, கடவுள் மறுப்பு, இந்த வர்ணாசிரம எதிர்ப்பு, இந்த மாதிரி பிராமணிய எதிர்ப்பு, இதில் எல்லாத்துலேயும் அவங்க ஒன்றா ஒரே பாயிண்டில் மீட் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் பிற்காலத்தில் என்ன ஆகிவிட்டது என்று பார்த்தால், ஆசீவகம் ஊழ்வினையை முதன்மைப்படுத்த தொடங்கியது. கொஞ்சம் விலகி போயிடுச்சுன்றார் அவர். இந்த மாதிரி மாறுதல் வந்து சகஜம்தான். ஓகே, இது வந்து இந்த நூலுடைய நோக்கம் என்பது அறிவியல் பூர்வமாக உலகை எப்படி விளக்குகிறது தொல்காப்பியருடைய நூல் என்பது ஒரு புறம் இருந்தாலும், ஒருபுறம் மெய்யியல் கோட்பாடுகள் சார்பாக எப்படி இந்த உலகத்துடைய இயக்கங்கள் நடக்கின்றன என்பதை விளக்குவது ஒரு காரணமாக இருந்தாலும், அடிப்படையான காரணம் என்னவாக இருக்குனாக்க, ஒரு தமிழருடைய மெய்யியல் என்பது சிறப்பான மெய்யியல். அது வந்து பொருள் முதல்வாத கோட்பாட்டின் மீது தான் அமைந்திருக்கிறது. அதற்கான சான்று ஆதாரங்கள் பழந்தமிழ் நூல்களில் இருக்கின்றன என்றெல்லாம் அவர் சொல்கிறார். கடைசியாக ஒரு விஷயந்தான் சொல்ல வேண்டியிருக்கு. இந்த நமக்கு கிடைத்த ஒரு 230 240 பாடல்கள்னு சொல்கிறாங்க புறநானூறு. இதையெல்லாம் வந்து உவே சுவாமிநாத ஐயர் வந்து அவரால் இயன்ற வரைக்கும் எடுத்து தொகுத்து கொடுத்துருக்கிறார். அதுலேருந்து தான் நமக்கு இது கிடச்சிருக்குது. அதில் ஒரு பாடல் என்ன சொல்கிறாங்கனாக்க, இதில் மிக சுவாரஸ்யமான ஒரு குறிப்பு. விண்ணந்தாயன்னு ஒரு ஆள், விண்ணந்தாயன்றவர் வந்து ஒரு பார்ப்பனர், அவர் பிராமின். அவரை பற்றி புறநானூறு 166 பாடப்பட்டிருக்கிறது. அந்த விண்ணந்தாயன் வந்து எண்ணிய பற்றாளராக இருந்திருக்கிறார். சாங்கிய தத்துவவாதியாக இருந்திருக்கிறார். சாங்கிய தத்துவவாதிகள் இதை பற்றி எழுதிய பாடல் எழுதியவர் வந்து ஆவூர் மூலங்கிழார். ஆவூர் மூலங்கிழாருடைய காலம் வந்து கிமு 2ஆம் நூற்றாண்டு. இந்த பாடலில் பாடப்பட்ட அந்த பார்ப்பனர் நெடுஞ்செழியன் அவர்கள் சொல்வது போல கிட்டத்தட்ட வந்து தொல்கபிலருடைய 21 கூறுகளை கொண்ட முதுநூலையும் 22 தர்க்க நூல்களையும் கற்று தேர்ந்த புகழ்மிக்க அறிவு மரபின் வழி வந்தவன். ஸோ அந்த அறிவினுடைய மரபில் வந்த ஒரு பார்ப்பனர் அவர் சொல்கிறார். இந்த எண்ணிய பற்றாளர்களாகவும் அவருடைய ஃபேமிலியாக இருந்திருக்கிறாங்க. அந்த மரபு வந்து அந்த அந்த குடும்பமே வந்து சாங்கியா தத்துவவாதிகளாக இருந்திருக்கிறாங்க. பிராமினை பற்றி ஒரே ஒரு பாடல் மட்டுமே புறநானூற்றில் உள்ளதாக சொல்கிறாங்க. அந்த ஒரு பிராமினும் கூட டோட்டலாக வந்து அதான் விண்ணந்தாயன் என்பவர் கூட வேதத்துக்கு எதிரானவராக தமிழ் மரபில் இருந்திருக்கிறாருன்னு சொல்கிறார். ஆக அவர் எழுதுகிறாரு, சங்ககால பார்ப்பனர் என்பவர் தமிழ் மரபை சேர்ந்தவர் என்றே கருத இயலும். இவரது பெயரான கவுனியன் விண்ணந்தாயன் என்பதில் உள்ள கவுனியன் என்பது கூட பின்னால் கணியன் என்பது தான் கவுனியன் என்று மாற்றப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறார். இப்போ சங்ககால இது ரொம்ப ஒரு ஆய்வுக்குரிய விஷயமாக பார்க்குறேன். ஏனென்றால் பொதுவாக வந்து இந்த பார்ப்பனியம் பிராமணியம் இதை வந்து ஆரியத்தோடு பார்ப்பாங்க. ஆனால் இவர் வந்து சங்ககால பிராமின் வந்து அப்படி இல்லை, அவர்கள் தமிழ் மரபை சார்ந்தவர்களாகத்தான் இருந்திருக்கிறார்கள்
இருந்திருக்கக்கூடும் என்று சொல்கிறார். இதுவும் கூட சுவாரஸ்யமான ஒரு ஒரு பாயிண்டாக எனக்கு தெரியுது. இதில் நண்பர்களே, அவர் இந்த நூலில் வந்து ரொம்ப நுணுக்கமாக எல்லாத்தையும் கொடுத்திருந்தாலும் கூட சாங்கியத்தினுடைய, நான் இப்படி தான் பார்க்குறேன், சாங்கியத்தினுடைய ஃபிலாசபி என்னன்றதை விளக்கியிருக்கிறார். சாங்கியம் வந்து எந்த நிலைப்பாட்டிலிருந்து மற்ற தத்துவங்களை மறுக்கிறது என்பதை பற்றியும் குறித்திருக்கிறார். எங்கே வந்து அவர் கனெக்ட் பண்ணுறாருனாக்க, இந்த சாங்கியத்தை முதல்ல உருவாக்கியது ஆதி கபிலர் தான் அப்படின்னு சொல்லும் பொழுது அங்கே தான் வந்து அதுக்கான அத்தாட்சிகள், ஆதாரங்கள் வந்து நமக்கு குறைவாக இருப்பது போல் எனக்கு தோன்றுகிறது. நான் இன்னும் கொஞ்சம் படிக்க வேண்டியிருக்கலாம், நானும் தேட வேண்டியிருக்கலாம். ஆனால் தமிழ் மரபுக்கு இது பெரிய கொடையாக நான் பார்க்குறேன். இந்த புத்தகம் வந்து உண்மையிலேயே வந்து ஒரு ஆய்வுக்கு எடுத்துக்கொண்டு இதை மேலும் வந்து வளப்படுத்தி தத்துவ அறிஞர்கள் வந்து ஒர்க் பண்ணாங்கனாக்க ஒரு தமிழ் பண்பாட்டுக்கே ஒரு புதிய பரிமாணத்தை நாம் வந்து கொடுத்து வளப்படுத்த முடியும். இதுக்கு குறிப்பிட்டதெல்லாம் வந்து அப்படித்தான் என்பதை வந்து நம்மளால் நிரூபிக்க முடிந்தால் தமிழருடைய மரபு குறித்து நிச்சயமாக பெருமை கொள்ள முடியும். அது ஒரு அறிவார்ந்த மரபு என்பதையும் நாம் வந்து மறந்துவிடக்கூடாது. ஏதோ ஒரு இனத்தை சார்ந்தது அடையாள அரசியல் அல்ல, இது அறிவு சார்ந்த நுணுக்கமான ஒரு முன்வைப்பாக நான் பார்க்கிறேன். இந்த நூலை விருப்பப்படுபவர்கள் வாங்கிக்கலாம். அதனுடைய விலை வந்து 320 ரூபா போட்டிருக்காங்க. தொல் கபிலர் பதிப்பகம்னு நினைக்கிறேன், அவரே போட்டிருப்பார்னு நினைக்கிறேன். அவருடைய அந்த ஃபோன் நம்பரை, தொடர்புக்கான ஃபோன் நம்பரை நம்ம வந்து கீழே கொடுக்குறோம். விருப்பப்படுறவர்கள் இதை வாங்கிக் கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.